குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார். இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தார். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி 5ஆம் வீட்டில் பயிற்சி ஆகிறார். இப்போ இதனால் வரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இல்லை பூர்வீக இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே சரியாகிற உங்களுக்கு காலகட்டம். இல்லை மீனராசிக்காரங்க கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை பாக்கியம் டிலே ஆகிட்டே இருந்திருக்கும். இந்த வர காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு காலகட்டம். நான் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் சார், எங்களுக்கு சரியான ரிசல்ட் இல்லை, போகாத கோவில் இல்லை, வேண்டாத தெய்வங்கள் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, எல்லாமே எங்களுக்கு கைவிட்டுட்டு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருகின்ற 2026 ஜூன் மாதத்திற்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழியில் இருந்த மனக்கசப்பு எல்லாம் சரியாகி தந்தை வழியில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் இருக்காங்களே அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசியல்வாதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை இல்லை சார் அப்படின்னா வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதுவும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கூட இந்த வர காலகட்டங்களில் உங்களுக்கு தேடி வரும். வெளிநாட்டில் போய் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் இந்த வர காலகட்டங்களில். அப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், தந்தை வழியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும், தொழிலில் லாபம் 2 மடங்காக கிடைக்கும் உங்களுக்கு. இதனால் வரைக்கும் தொழிலில் ஏதாவது லாஸ் இந்த மாரி இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இப்போ இந்த வர காலகட்டங்கள் எல்லாம் சரியாகி லாபங்கிறது உங்களுக்கு 2 மடங்காக கிடைக்கும். அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்க வழியில் இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இதனால் வரைக்கும் அதில் ஏதாவது தடை இருக்குது, குலதெய்வங்களுக்கு போக முடியல அப்படின்னா அந்த வர காலகட்டங்களில் கண்டிப்பாக குலதெய்வங்களுக்கு ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வந்துடுவீங்க. அப்போது இந்த காலகட்டத்தை இந்த மீன ராசிக்காரங்க குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வர காலகட்டங்களை பயன்படுத்திக்கிங்க. உங்கள் குலதெய்வங்களுக்கு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு.